மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக நாம் ஏழைகளா, எப்படிப்பட்ட ஏழைகளாக இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. ஏழைகள் என்பவர்கள் யார்? இன்றைய நற்செய்தியிலே ஏன் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து இவ்வார்த்தைகளை குறிப்பிடுகிறார்? ஏழைகள் பணக்காரர்கள் என்பது உலக மதிப்பீட்டின்படி அல்ல, பொருளாதாரத்தை பொறுத்து அல்ல. யாரெல்லாம் இறை நம்பிக்கையோடு கடவுளுக்கென எதையும் செய்ய தியாகம் செய்யும் மனநிலை படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே ஏழைகள். கடவுளின் பெயரை முன்னிட்டு தங்களது உடைமைகள், பெயர், பதவி, பட்டம் என அனைத்தையும் ஒரு பொருட்டாக கருதாமல் இருப்பவர்கள்தான் ஏழைகள். அப்படியென்றால் குருக்களும் கன்னியர்களும் மற்றும் துறவரத்தார் மட்டும்தான் என்று நீங்கள் நினைக்கலாம். அவ்வாறு இல்லை. ஏனென்றால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடவுளின் முகத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். அப்படியானால் பணக்காரர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லை என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இங்கு ஏழைகள் என்ற வார்த்தை நல்ல இதயத்தை, நல்ல மனதை, கடவுளை சார்ந்து இறை நம்பிக்கையில் ஆழப்பட்டு என்ற கண்ணோட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கூறுகிறார், ஏழைகளே, என் மீது அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருப்பவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. ஒருவருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மனிதரின் சூழ்நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு நம் அனைவரையும் மீட்பதற்காக பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நம்மில் ஒருவரானார் என்பதை நாம் படிக்கின்றோம். தன் தந்தையின் இறை சித்தம் நிறைவேற்ற ஏழையாகிறார். தந்தைக்காக, தன் தந்தை மீது உள்ள அன்பிற்காக ஏழையாகின்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 ஊதாரி மைந்தன் என்ற ஓமையில் தந்தையானவர் ஏழையாகிறார். ஊதாரி மைந்தன் என்பதை விட ஊதாரி தந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். தன் மகனை மன்னித்து இரக்கம் காண்பித்து அவர் மீது கொண்ட பேரன்பினால் தந்தையானவர் ஏழையாகிறார். ஆகவேதான் ஏழை உள்ளம் கொண்டு நம்மை மீட்ட இறைவன் அத்தகைய ஏழை உள்ளம் கொண்டு வாழ நம்மை அழைக்கின்றார். அதாவது எப்படிப்பட்ட துன்ப சோதனை வேளைகளிலும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கைவிடாது இருப்பதே அந்நிலை. மகிழ்ந்திருக்கும் போதும் வாழ்வில் அனைத்தும் பெற்றிருப்பினும் ஆண்டவர் மீது உண்மையான தேடலும் நம்பிக்கையும் இல்லையேல் அது நமது அழிவாக மாறும் என்று குறிப்பிடுகிறார். முதல் சிந்தனையில் நாம் இறை நம்பிக்கையினால் உந்த பெற்று இறைவனுக்காக அனைத்தும் செய்பவர்களாக டூயிங் எவ்ரிதிங் வித் ஃபெய்த் ஃபார் த சேக் ஆஃப் காட் என்று பார்த்த நாம், இரண்டாவது சிந்தனையாக God is working on their behalf in and through his ministry என்று சிந்திக்கிறோம். ஏனென்றால் இயேசு வருகையின் நோக்கம் பாவிகளை மீட்கவும், உரிமை இழந்தோர், வாழ்வு இழந்தோர், நோயுற்றோர், சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டோர் என அனைவருக்காகவுமே இறை திட்டம் நிறைவேற்ற மனிதரானார். அதுபோல நாம் ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக, இயலாதவர்களுக்காக உடனிருந்து இயன்ற உதவியை செய்கின்ற போது நாமும் இயேசுவின் பணியை செய்கிறோம், இயேசுவாகவே மாறுகிறோம். முற்றிலும் உண்மைதான். அவரை திருவுணவாக திருப்பலியில் நாம் உண்ணுகின்ற போது நாமும் அவராகவே மாறுகிறோம். அவ்வாறு மாறுகின்ற போது அவரது செயல்கள் நமது வாழ்வில் இடம்பெற வேண்டும் தானே. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்றாட வாழ்வில் இத்தகைய வார்த்தைகளை கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம். எவரேனும் இல்லாதவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு, உணவு என்று தேடி வந்தவர்களுக்கு உதவுகின்ற போது அவர்கள் மனம் குளிர்ந்து நீங்க மகராசனா இருக்கணும்பா என்று சொல்லுவார்கள். அதனை நமது சிந்தனைக்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இயேசு பல்வேறு மக்களுக்கு மகராசனாக இருக்கிறார். அவரை போன்று நாமும் செயல்படுகின்ற பொழுது இயேசுவாகிய அம்மகராசனை போல் நாமும் மாறுகிறோம். இதுவரை ஏழைகள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் சிந்தித்த நாம் மூன்றாவது சிந்தனையாக இயேசு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கவலைப்படாதீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறீர்களா? துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பட்டினியாய் இருக்கிறீர்களா? இந்நிலை மாறும். இதுவும் கடந்து போகும் என்ற மனதை ஆற்றிக்கொள்ளும் கண்ணோட்டத்தில் அல்ல, மாறாக இயேசு நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார்.
அவருடைய கவனத்தில் நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமது தற்போதைய துன்ப நிலைகள் கண்டிப்பாக மாற்றம் பெறும். நிச்சயம் நம் இயேசு மாற்றி காண்பிப்பார். ஃபார்ச்சுனேட் வீல், அதாவது நற்பேருடைய சக்கரம் என்ற ஒன்று உண்டு. அது உணர்த்துவது உருண்டோடி கொண்டிருக்கின்ற வாழ்வில் இன்று கீழிருப்போர் ஒரு நாள் மேலே வருவர், இன்று மேலிருப்பவர்கள் ஒரு நாள் கீழே வருவர் என்று. இது பணத்தில் அல்லது அந்தஸ்தில் மட்டுமல்ல, மாறாக மனதளவிலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய விளக்கமானது நமது புரிதலுக்கு என்றாலும், ஆனால் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எப்பொழுதுமே மாறாதவராக, நமக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பவராக இருக்கிறார். நமது நிலைமையை கட்டாயம் மாற்றுவார். கடவுள் நமக்கு கொடுக்க நினைத்தவற்றை எவராலும் ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இது நடக்கும், நடக்கிறப்ப நடக்கட்டும், இப்போ எங்கே நடக்க போகுது, இந்த உலகத்தில் வாழ்கிற மட்டும் அது நடக்கவே நடக்காது என்று யோசிக்கிறீர்களா? அன்பானவர்களே, அதுதான் நம் இறை நம்பிக்கை. எந்நிலையிலும் இறை நம்பிக்கையை கைவிடாதிருப்பது. அந்நிலையை தான் இயேசு அழகாக ஏழைகளே என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு இயேசு கூறுகின்ற ஏழைகளின் வாழ்வு நிலை மறு உலகில் இல்லை, இவ்வுலகத்திலே மாற்றம் பெறும் என்று நிகழ்காலத்தில் இயேசு குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பொறுமையோடு நீங்கள் வாசித்து பாருங்கள். இறைவன் உங்களோடு பேசுவார். நமக்காக, நம் வாழ்வை மாற்றுவதற்காக வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் அதற்கான பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்கிறார். நமது பாவங்களுக்காக சிலுவை மரணத்தையே ஏற்றுக்கொண்ட இயேசு நமது வாழ்வை மாற்ற மாட்டாரா? நமக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றி தர மாட்டாரா? ஆனால் இறைவன் நம் வாழ்வில் செயல்பட நாம் தான் அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இறைவன் நம்மில் செயல்பட அவரை அனுமதிக்க வேண்டும். தூய ஆவி நம்மிலிருந்து செயல்பட திறந்த மனதோடு நம்மை ஆண்டவருக்கென ஒப்படைக்க வேண்டும். ஆகவே டு டூ எவ்ரிதிங் ஃபார் த சேக் ஆஃப் காட் இன் ஃபெய்த், இறை நம்பிக்கையால் தூண்ட பெற்று இயேசுவுக்காக அனைத்தும் செய்யவும், டு டூ எவ்ரிதிங் ஆன் பிகாஃப் ஆஃப் காட், இயேசுவின் மனநிலையோடு இயேசுவுக்காக செயல்படுபவர்களாகவும், டு அலோ காட் டு ஒர்க் இன் அஸ், நமது நிலைமைகளை மாற்ற இறைவனை நம் வாழ்வில் செயல்பட அனுமதிப்பவர்களாகவும் இருக்க இறையருளை வேண்டுவோம். இயேசுவுக்கான ஏழைகளாக, இயேசுவாக செயல்படும் ஏழைகளாக, இயேசுவின் வாக்குறுதிகளில் வாழும் ஏழைகளாகவே வாழ்வோம். இறைவன் என்றென்றும் போற்றப்படுவாராக. ஆமேன். உண்மையான உறவுகள் உதயமாகிடவே உன்னத தேவனின் உறைவிடம் வருவோம். பணிவிடை பெற அல்ல, பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம். உண்மையான உறவுகள் உதயமாகிடவே உன்னத தேவனின் உறைவிடம் வருவோம். பணிவிடை பெற அல்ல, பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம். அவரே நம் குயவர், நாமோ மண் கலயம். அவரே நம் குயவர், நாமோ மண் கலயம். அவரது கரங்களால் வனைந்திடும் மனிதராய் இணைந்திட மகிழ்ந்திட ஒன்றாய் கூடி வருவோம். இறைவனின் அகில சாட்சியாவோ, ஒன்றாய் கூடி வருவோம். இறைவனின் அகில